10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ. இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். இந்தியாவில் ஃபோர்டு நிறுவனத்தின் புதிய ஆர்வம் ஒரு முக்கிய திருப்பத்தை எட்டியுள்ளது. அமெரிக்க கார் தயாரிப்பு நிறுவனமான ஃபோர்டு தனது சென்னை ஆலையில் மீண்டும் உற்பத்தி நடவடிக்கைகளை தொடங்க திட்டமிட்டுள்ளது. இதற்காக 365 கோடி ரூபாய் புதிய முதலீட்டை அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு இந்திய ஆட்டோமொபைல் துறையில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஃபோர்டு நிறுவனத்தின் இந்த நடவடிக்கை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் வல்லுநர்கள் மத்தியில் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளது. ஃபோர்டு நிறுவனம் தமிழ்நாடு அரசுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி சென்னை ஆலையில் அடுத்த தலைமுறை பவர் ட்ரெயின் உற்பத்தி தொடங்கப்படும். இது உலகளாவிய சந்தைகளுக்கான என்ஜின்களை உற்பத்தி செய்யும் ஒரு மையமாக மாறும். இந்த முதலீடு ஃபோர்டின் உலகளாவிய உற்பத்தி உத்தியின் ஒரு பகுதியாகும். இது இந்தியாவின் உற்பத்தி திறனை உலக அரங்கில் மீண்டும் நிலைநிறுத்தும். புதிய தொழில்நுட்பம் கொண்ட பவர் ட்ரெயின்கள் இங்கு தயாரிக்கப்படவுள்ளன. 2024 ஆண்டில் ஃபோர்டு சமர்ப்பித்த விருப்பக் கடிதத்தின் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பு வந்துள்ளது. சென்னை ஆலையை உலகளாவிய என்ஜின் உற்பத்திக்கு பயன்படுத்தும் தனது உறுதிப்பாட்டை இது மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது ஃபோர்டின் நீண்டகால திட்டமிடலை காட்டுகிறது. உருவாக்கப்படவுள்ள பவர் ட்ரெயின் வரிசை முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கும். என்ஜின்கள் மற்றும் அவற்றின் ஏற்றுமதி இலக்குகள் குறித்த குறிப்பிட்ட விவரங்கள் உற்பத்தி தொடங்கும் நேரத்தில் வெளியிடப்படும். இது ஆட்டோமொபைல் ஆர்வலர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ஆலை செயல்படத் தொடங்கியதும் ஆண்டுக்கு சுமார் 35 லட்சம் என்ஜின்களை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். 2029 ஆண்டில் உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு பெரிய உற்பத்தி இலக்காகும். இந்த திட்டம் 600க்கும் மேற்பட்ட நேரடி வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் விநியோக சங்கிலி முழுவதும் பல மறைமுக வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும். இது உள்ளூர் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும். ஃபோர்டு நிறுவனம் இந்தியாவில் வாகன உற்பத்தியில் இருந்து வெளியேறிய கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்குப் பிறகு இந்த வளர்ச்சி வந்துள்ளது. செப்டம்பர் 2021 நிறுவனம் உள்ளூரில் வாகனங்களை உற்பத்தி செய்வதை நிறுத்துவதாக அறிவித்தது. இது உலகளாவிய மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அப்போது இறக்குமதி செய்யப்பட்ட மாடல்களில் மட்டுமே கவனம் செலுத்துவதாக ஃபோர்டு தெரிவித்திருந்தது. இந்த புதிய அறிவிப்பு ஃபோர்டின் இந்திய மீதான அணுகுமுறையில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை குறிக்கிறது. இது ஒரு புதிய வணிக மாதிரியை அறிமுகப்படுத்துகிறது. நிறுவனம் இந்திய பயணிகள் வாகன சந்தையில் மீண்டும் நுழையும் எந்த திட்டத்தையும் இதுவரை குறிப்பிடவில்லை. தற்போதைய திட்டம் ஏற்றுமதிக்காக சென்னை ஆலையில் பவர் ட்ரெயின்களை உற்பத்தி செய்வதில் கவனம் செலுத்துகிறது. இது ஒரு மூலோபாய முடிவாகும். இந்த அணுகுமுறை ஃபோர்டின் உலகளாவிய விநியோக சங்கிலியில் இந்தியாவின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டுகிறது. சென்னை ஆலை
உலகளாவிய சந்தைகளுக்கான உயர்தர என்ஜின்களை உற்பத்தி செய்யும் ஒரு முக்கிய மையமாக மாறும். இது இந்தியாவின் உற்பத்தி திறனை மேம்படுத்தும். மறுபுறம் ஃபோர்டு நிறுவனம் நாட்டில் தற்போதுள்ள வாகனங்களுக்கு சேவை, உதிரி பாகங்கள் மற்றும் வாரண்டி ஆதரவை தொடர்ந்து வழங்கும் என்று தெரிவித்துள்ளது. இது ஃபோர்டு வாடிக்கையாளர்களுக்கு ஒரு நல்ல செய்தியாகும். அவர்களின் வாகனங்களுக்கு தொடர்ச்சியான ஆதரவு கிடைக்கும். இந்த புதிய முதலீடு ஃபோர்டின் இந்திய மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. இது இந்திய ஆட்டோமொபைல் துறையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்கும். எதிர்காலத்தில் மேலும் பல முதலீடுகளுக்கு இது வழிவகுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆட்டோமொபைல் துறை குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு TOI ஆட்டோவுடன் இணைந்திருங்கள். மேலும் எங்கள் சமூக ஊடக பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் இல் எங்களை பின்தொடரவும். இந்த புதிய வளர்ச்சி குறித்த கூடுதல் விவரங்கள் விரைவில் வெளியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.